அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு அற்புதமான பால்காரர் கதையை கேட்க இருக்கிறோம். கேட்போமா? வாருங்கள். ஒரு ஊரில் ஒரு பால்காரர் பால் விற்று பிழைத்து வாழ்ந்து வந்தார். கலப்படமற்ற சுத்தமான தரமான பால் விற்பதில் பிரசித்தி பெற்ற அந்த பால்காரருக்கு வாடிக்கையாளர்களும் அதிகரித்து கொண்டே சென்றனர். இப்படி இருக்க ஒரு நாள் அவருக்கு ஒரு நப்பாசை தோன்றியது. தனது லாபத்தை இன்னும் அதிகரிக்க வழி தேடினார். முடிவாக பாலின் 1/3 அளவுக்கு தண்ணீர் கலந்து விற்பனை செய்தார். வழக்கம் போல் சந்தைக்கு சென்று பாலை விற்பனை செய்தார். வாடிக்கையாளர்கள் யாரும் கண்டுபிடிக்கவில்லை. காரணம், அவர்களுக்கு இவர் மீது அவ்வளவு நம்பிக்கை. சில நாள் கழித்து பாதி அளவு தண்ணீரை கலக்க ஆரம்பித்தார். வாடிக்கையாளர்கள் யாரும் மறுபடியும் கண்டுபிடிக்க முடியவில்லை. காரணம், அவ்வளவுக்கு அந்த பால்காரர் மீது மிகுந்த நம்பிக்கை. அவர் எதிர்பார்த்தது போலவே 2 மடங்கு ஆதாயம் கிடைத்தது. மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்தார். லாப பணத்தோடு வீட்டிற்கு செல்லும் வழியில் களைப்பாற வேண்டி ஆற்றங்கரையில் உள்ள ஒரு மரத்தின் நிழலில் சிறிது ஓய்வெடுத்தார். அந்த நேரத்தில் ஒரு குரங்கு வந்து அவரது பணப்பையை எடுத்துக்கொண்டு மரத்தின் மீது சென்று அமர்ந்தது. கத்தி கதறி குரங்கிடம் மன்றாடினார் பால்காரர். பணப்பையை திருப்பி தருமாறு கெஞ்சினார். குரங்கின் கையில் ஒரு பொருள் கிடைத்தால் எப்படி விளையாட்டு காட்டும் என்று நாம் அனைவரும் அறிவோம். ஒரு பணக்காசை அவரிடமும் மறு காசை நதியிலும் மாறி மாறி வீசி முடித்தது குரங்கு. குரங்கு தன்னிடம் எரிந்த பணத்தை எண்ணி பார்த்தார். அங்குதான் ஆச்சரியம் அவருக்கு காத்திருந்தது. கலப்படமற்ற பாலின் வருமானம் அவர் கையில் வந்து சேர்ந்திருந்தது. அப்பொழுதுதான் தப்பு செய்பவன் யாரும் தப்பிக்க முடியாது என்பதை உணர்ந்தார். அவர் அண்ணாந்து பார்த்தவாறு பின்வரும் வாசகத்தை சொன்னார். பாலுக்கான காசு பால்காரரான என்னிடம் வந்து சேர்ந்தது. தண்ணீருக்கான காசு தண்ணீரிடம் போய் சேர்ந்தது. நாம் அநியாயமாக சம்பாதித்த ஒவ்வொரு ரூபாயும் சந்தேகமின்றி அநியாயமாக ஒரு நாள் நம்மை விட்டு போகும். நன்றி. மீண்டும் ஒரு கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.